கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் ரசிகன் மாத இதழை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இப்போது அவர் ஆசிரியராக இருந்து வெளியிட்டிருக்கும் நூல் விஜய் ரசிகன் சாதனை நாயகன். இளையதளபதி விஜயின் திரையுலக பயணத்தில் அவர் செய்த சாதனைகள், சமூக பணிகள் இந்நூலில் பதிவு பெற்றிருக்கிறது. குழந்தை பருவம் முதல் வேலாயுதம் வரை அத்தனை படங்கள் பற்றிய செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. விஜய் பட பட்டியல், பயோடேட்டா, சமூக பணிகள், அவர் கடந்து வந்த மைல்கற்கள், அபூர்வ புகைப்படங்கள் ஒன்று வண்ண களஞ்சியமாக இந்நூல் விளங்கும். விஜய் பற்றிய சாதனை செய்தவுடன் வெளிவந்திருக்கும் விஜய் ரசிகன் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாகும். இந்த நூலை திரு இளையதளபதி விஜய் அவர்கள் வெளியிட இயக்குனர் திரு எம் ராஜா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நடிகன் அது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த துறைக்குள்ள வரும்போது அவனுடைய ஆசை எல்லாமே நிறைய அவார்ட் வாங்கணும் அப்படின்ற ஆசை டெஃபினட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு படமாவது இந்த ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேனர்ல அந்த ஆசை இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி ரவிச்சந்திரன் சாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவர் படமாக இருக்கட்டும், படம் பூஜையாக இருக்கட்டும், கேசட் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரி இந்த வேலாயுதம் படம் பூஜையையும் பெருசாக பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். நம்ம ஜெனரலாக பூஜைகள்லாம் இப்படி பெருசாக பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். மேபி அந்த ரிலீஸ் டைமில் அந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அந்த டைமில் வேணால் கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி பூஜைலாம் ரொம்ப அப்படியே எளிமையாக தான் நடக்கும். நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் லைட்டாகவே இருக்கும் சார், ஜாக்கி சான் அவர்கள், அமிதாப் அவர்கள்லாம் வந்தாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் பெரிய நடிகர்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஸ்டேஜ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப மைண்டாக இருக்குன்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இப்படி பண்ணலாமா சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு படமும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரசிகர்கள். இந்த ரசிகர்கள் தான் சீஃப் கெஸ்ட்.
நிலையில் அவங்களாம் வந்து அந்த ஜோதியை கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டார். என்னால் மறுக்கவே முடியல, உடனே ஒத்துக்கிட்டேன். உங்கள் எல்லாரையும் கூட எனக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 30 மாவட்டத்தில் இருந்து என்னுடைய நண்பர்கள் அந்த ஜோதி எடுத்துட்டு வந்து இந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அடுத்து மிஸ்டர் டைரக்டர் ராஜா தமிழ் சினிமா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர். அவர் எடுத்த எல்லா படமும் சூப்பர் ஹிட்ஸ். ஜெயம், சந்தோஷ், சம்திங் சம்திங், சன் ஆஃப் மகாலட்சுமி, இப்போ ரிலீஸ் ஆக போகிற தில்லாலங்கடி வரைக்கும் சொல்கிறேன், எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ். ஆனால் என்ன, எல்லா படத்துலையும் அவருடைய தம்பி தான் ஹீரோ. ஒரே விஷயம் என்னன்னா, என்னைய ஒரு தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்க. தம்பி அளவு நான் கலர் இல்லை. அடுத்து நல்ல சச்சினுக்கு அப்புறம் ஜெனிலியா அவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டான தெலுங்குல பண்ணிட்டு தமிழ்ல பண்ணிட்டு அப்படியே ஹிந்திக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம்னு நினைச்சாங்க. அடுத்து ஹன்ஷிகா தெலுங்குல நிறைய ஹிட் பண்ணி தமிழ்ல ஜெயம் ரவியோட ஒரு படமும் தனுஷோட ஒரு படமும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த வருஷம் 16 சின்ன தம்பி டைம்ல குஷ்பு அவங்க எப்படி இருக்காங்க. நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. ரவிச்சந்திரன் சார், ராஜா, விஜய் ஆண்டனி, பிரியன் அவர்கள், மிலன், ஜெனிலியா, ஹன்ஷிகா. So we will do our best.